நம்ம பார்க்க போற ராசி வந்து ரிஷப ராசி. ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் நிறைய பெயர்ச்சிகள் வருது. ராகு கேது பெயர்ச்சி இருக்கு, நிறைய விஷயங்கள். இப்பதான் சனி பெயர்ச்சி முடிஞ்சது. சோ இந்த வருடம் அவங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு முதல்ல பார்த்துடலாம். நிச்சயமா இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் டச் பண்ண ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு நல்லது கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க விஷயமே பெரிய விஷயம். இவங்க ராசிக்கு குணாதிசயம்னு ஒண்ணு இருக்கு. யாருக்கு? ரிஷப ராசிக்கு. ரிஷப ராசி குணாதிசயம் என்னன்னா, மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் இருப்பார்கள். இவருக்கு இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக மாற்ற அமைப்புடையது. வசீகரத்தன்மை, அட்ராக்ஷன் பாயிண்ட். ஏன்னா இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா இயல், இசை, நாடகம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்டது. இவங்க எந்த ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு விஷயத்தை உருவாக்குவதில் வல்லவர்களாக இருப்பாங்க. இதில் தனித்துவம் விஷயம்னா இவங்க செய்கிற விஷயத்த அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நிச்சயமா பார்க்கணும் சார். ஏன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய உணவுகள் அப்படின்றதும் இருக்கு, அதே மாதிரி ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகள். கண்டிப்பா எல்லா நேயர்களுமே இது ரெண்டுத்தையுமே மஸ்டா ஃபாலோ பண்ணணும் தன்னோட லைஃப்ல. இப்ப நீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய உணவுகளும் ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளும் ரிஷபராசிக்கு என்னென்னு சொல்லுங்க சார். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம். ஒவ்வொரு ராசிக்குமான தனித்துவமான நிறைய நல்ல விஷயங்கள், புதுமையான தகவல்கள் இன்னைக்கு உங்களுக்கு வரப்போகுது. முழு பதிவையும் பாருங்க. சாரை சந்திச்சு என்ன பார்க்க போறோம் அப்படின்றத அந்த டாபிக்கோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க போகுது, அவங்க லைஃப் வந்து எப்படி அமைய போகுது, கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அதுல இருந்து எப்படி மீள்றது, இன்னும் அதையும் தாண்டி சொல்ல போனா ரோகம், வியாதி அப்படின்றது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவா காமனாவே இருக்கு. இந்த வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதை வச்சுதான் ஒரு மனிதருடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. இதன்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன உணவு எடுத்துக்கணும், எந்த உணவை வந்து தவிர்க்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ கிரக நிலைகள் அடிப்படையிலையும் ஜாதக ரீதியாகவும் இதுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது இருக்கா? அதை பத்தி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க முடியுமா? நிச்சயமா நல்ல கேள்வி கேட்டீங்க. அது மருத்துவத்தில் வாதம், பித்தம், கபம் இல்லை சிலோத்தமம் சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ராசி அடிப்படையிலையும் காற்று ராசி, பஞ்ச தத்துவ ராசி இருக்கு, நெருப்பு ராசி, நிலம் ராசி, காற்று ராசி, நீர் ராசி. இந்த அடிப்படையில் போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில உணவுகள் செட் ஆகாது. இன்னைக்கு முதல்ல போது உணவு மாறி சாப்பிடும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு வேற ஒரு இது ஜாஸ்தியாகும். பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவரு வாத உடம்பாகவும் இருக்கும். அப்போ பித்த உடம்பு சொல்லும், சளி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும்பாங்க. அப்போ ஒரு சில பால் ப்ராடக்ட் சாப்பிட முடியாமல் இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக். நிச்சயமா அதை தாண்டி உணவு தானம் கொடுக்கறது வரைக்கும் இருக்கும். ஏன்னா இறை வழிபாடையை வசியப்படுத்த உணவு இருக்கு. இப்போ நான் சொல்ல போறேன், நிச்சயம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும். நேயர்களுக்கு நிச்சயமா பயன்படும் இன்னைக்கு. கண்டிப்பா சார். இப்போ வாழ்க்கையில ஜெயிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும், நான் முன்னேறணும் அப்படின்னு துடித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி, இல்ல ஓரளவுக்கு ஏஜ்டு பர்சனா இருக்காங்க அப்படின்னாலும் சரி, என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம், அதே மாதிரி அவங்களோட கேரக்டர், குணாதிசயங்கள் எப்படி அமைய போகுது, இந்த 2026ல நிறைய பயிற்சிகள் இருக்க போகுது. சோ அந்த வருடம் முழுவதும் அவங்க லைஃபை எப்படி அமைச்சுக்கிட்டா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பேசுவோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களா நம்ம வந்து பார்க்கலாம் சார், என்ன அவங்க செய்யணும், என்னெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம பார்க்க போற ராசி வந்து ரிஷப ராசி. ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் நிறைய பெயர்ச்சிகள் வருது. ராகு கேது பெயர்ச்சி இருக்கு, நிறைய விஷயங்கள். இப்பதான் சனி பெயர்ச்சி முடிஞ்சது. சோ இந்த வருடம் அவங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு முதல்ல பார்த்துடலாம். நிச்சயமா இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் டச் பண்ண ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு நல்லது கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க விஷயமே பெரிய விஷயம். அப்போ ஏன் இந்த உணவுப் பொருளை எடுக்கிறோம்னா, வாதம், பித்தம், கபம்னு ஒரு சில விஷயங்கள் வரனால நிச்சயமாக எடுக்கிறோம். அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி இவங்க ராசிக்கு குணாதிசயம்னு ஒன்று இருக்குது. யாருக்கு? ரிஷப ராசிக்கு. ரிஷப ராசி குணாதிசயம் என்னென்னா,
மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் இருப்பார்கள். இவருக்கு இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக மாற்ற அமைப்புடையது. ஓ. வசீகரத்தன்மை அட்ராக்ஷன் பாயிண்ட். ம். ஏன்னா இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா இயல், இசை, நாடகம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ம். டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்டது. ம். இவங்க எந்த ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு கிரியேட்டிவிட்டி, ம். ஒரு விஷயத்தை உருவாக்குவதில் வல்லவர்களாக இருப்பாங்க. ம். இதில் தனித்துவம் விஷயம்னா இவங்க செய்கிற விஷயத்த ம். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சிற்பக்கலைகள்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்களே, ஆஹா காலத்துக்கு பேசுகிறாங்கன்னு. ம். அப்போ ஒரு சில இவங்க செய்கின்ற எந்த ஒரு டிஜிட்டல் சம்மந்தப்பட்டதா இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்தால் கூட அந்த அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இவங்களுக்கு வாக்கு பலிதம் உண்டு இயற்கையாகவே. ஓ. அப்போ இவங்க நல்ல விதமாக சொல்கின்ற வார்த்தையெல்லாம் நல்லதாக சொல்லணும். இந்த ராசிக்கு எப்பயுமே ஒரு அட்வைஸ் சொல்லுவேன். கோயிலில் வேண்டும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ அதை போய் வேண்டணும். ம். நிறைய பேர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துறாதன்னு வேண்டுவாங்க. ம். உனக்கு ம். தேவைங்கிறது சந்தோஷம் ஆமா, உங்களுக்கு. ஆமா. எனக்கு நான் நல்ல சந்தோஷமா இருக்கணும், ஆமா. ஹாப்பியா இருக்கணும். அப்போ அந்த பாசிட்டிவான கேட்கணும். ம். அப்போ பேசுங்கிற வார்த்தைகளே பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக குடும்பம் நல்லா இருக்கணும், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தையை சொல்லணும். ம். எது வேண்டாதோ அதை அவாய்ட் பண்ண வேண்டிய ராசி. ஏன்னா 2ஆம் இடம் புதன், 5ஆம் இடம் புதன், ம். வாக்குப்பள்ளிதம் உண்டு. இவங்களுக்கு அந்த மாதிரி இவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னா கடவுள் துணை நிற்கும் ராசிம்போம். 5ஆம் இடம் தான் இறைபலம். ம். ம். அப்போ இவங்களுக்கு 5-2 சம்பந்தம் இதெல்லாம் குடும்பம் அமையதுனாலும் சரி, ம். செல்வ செழிப்பாக இருந்தாலும் சரி, ம். அந்த மாதிரி அம்சங்கள் உண்டு. இவங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தந்தை என்ன தொழில் செய்தாரோ ம். அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கல்லாமல் பாகம் போடுவோம். ஆணோ பெண்ணோ ம். ம். நிறைய பேர்த்துக்கு அப்பா பண்ண தொழிலை பெண்கள் நிறைய பேர் எடுத்து பண்ணுறாங்க. ம். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவோட வாரிசு அடிப்படையில் வேலை கிடைக்குமான்னு இவங்களுக்கு அம்சம் உண்டு. ஓ. அப்போ இந்த ராசிகள் எவ்வளோ சிறப்பாக இருக்கும். அப்போ இதெல்லாம் இவங்களுக்கு பொதுத்தன்மையாக இருக்குது. ம். இப்போ நம்ம நிறைய உணவு பழக்கம் பற்றியும் பேச வேண்டியது இருக்குது. ம். ஏன்னா இந்த ராசி இன்னைக்கு இந்த ராசி எந்த ராசி இருந்தால் வியாதின்னு ஒன்று மிகப்பெரியதாக இருக்குது. ம். ம். உணவு பழக்க வழக்கங்கள் மாறி ம். எக்ஸசைஸ் பண்ணுறதை விட்டுறாங்க. எல்லாரும் பொருளாதாரத்தை பார்க்குறோம். ம். நம்ம ஹெல்த் இஸ் வெல்த் அந்த ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. உண்மை, உண்மை. நம்ம ராசி நேயர்கள் கண்டிப்பாக அது மாதிரி மனசில் வச்சுக்கணும். நிச்சயமா பார்க்கணும் சார். ஏன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய உணவுகள் அப்படின்றதும் இருக்கு. அதே மாதிரி ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகள் கண்டிப்பா எல்லா நேயர்களுமே இது ரெண்டுத்தையுமே மஸ்டா ஃபாலோ பண்ணணும் தன்னோட லைஃப்ல. ஆமா. இப்ப நீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய உணவுகளும் ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளும் ரிஷபராசிக்கு என்னென்னு சொல்லுங்க சார். நிச்சயமாக இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ம். பல வகை சம்பந்தப்பட்ட உணவுகள் யோகத்தை கொடுக்கும். ஓ. இப்போ ஃப்ரூட் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜூஸாக இருக்கலாம், ஃப்ரூட் ஜூஸாக இருக்கலாம், பல ரசங்கள் சம்மந்தப்பட்டது, ம். பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட், ம். பாலில் செய்யப்பட்ட ஒரு பொருட்களில் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை யோகம் கொடுக்குது. இந்த ராசிக்கு நான் நிறைய சொல்லுவேன், மில்க்லேருந்து வர பை ப்ராடக்ட் ம். தயிராக இருக்கலாம், வெண்ணெயாக இருக்கலாம். ம். இப்போ முக்கியமான ராசி நேரத்தில் சொன்னால் இந்த ராசியை இன்னும் வசீகர தன்மை செய்ய ஒரு சில நெய் சம்மந்தப்பட்ட உணவு, ம். நெய் தான் சொல்கிறேன், அதில் அந்த டால்டான்னு சொல்கிறது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது அவாய்ட் கிடையாது. பண்ணிடணும். ஆனால் அதில் என்ன நமக்கு தெரியாது. ம். ம். இயற்கையாக செய்யப்பட்ட இது ரிஷப ராசி வேற. ம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காமதேனு சம்மந்தப்பட்ட அம்சம் இருக்கிறனால ம். அவ்வளோ யோகரம். இங்கே ரோகிணின்னு இருக்கு, கிருஷ்ணர் இருக்கார். அப்போ ம். நீங்கள் நம்மளுக்கே தெரியும் கிருஷ்ணர்னாலே வெண்ணெய் உணவு. வெண்ணையும் நெய்யும் இல்லாத கிருஷ்ணர் கிடையாது. அப்போ அது இன்னும் பாப்புலராக இருக்கு பாருங்க. ம். அப்போ இந்த ராசியோட அம்சமே இந்த அம்சங்கள். ம். அப்போ அவங்க ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஒரு சில ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். என்னன்னா ம். ரொம்ப இந்த காஃபி சம்மந்தப்பட்டது ம். ரொம்ப சொல்லுவாங்க, ரொம்ப ஃபில்டர் காஃபி, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் காஃபி அவாய்ட் பண்ணணும். ஓகே. அதில் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிற ப்ராடக்ட் Food. இவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாது. அதிலே ரொம்ப மசாலா இருக்கிற பொருட்கள் இதெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகாது. ம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில அவங்க ஹேபிட்டில் லிக்கர் சம்மந்தப்பட்ட லைட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ம். அதெல்லாம் நம்ம ரொம்ப அட்வைசபிள் இந்த ராசிக்கு கிடையாது. ம். நம்ம ஜூஸை சொல்கிறோம், ஆனால் அவங்க இந்த பக்கம் வந்துடுவாங்க. ம். இப்போ மெயினாக இவங்களுக்கு டீ காஃபி குறைக்கணும். ம். ம். இந்த ராசிக்கு உண்டான தத்துவம் பார்த்தீங்கன்னா ம். இது நில தத்துவத்தில் வருது. ம். அந்த வாதம், பித்தம், கபம், நெடுப்பம் இது சளி சம்மந்தப்பட்டதில் வந்துடும். ம். அப்போ இந்த காஃபி சம்மந்தப்பட்ட செட் ஆகாது. ம். அப்போ அந்த மாதிரிலாம் வந்துடும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ம். அப்போ ஒரு சில அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, தானம் கொடுக்கக்கூடிய இன்னொரு உணவுப் பொருள் இருக்கும். அது நிச்சயம் அதையும் பார்ப்போம். ஒரு சில அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. ஏன் அதிர்ஷ்டம் எப்படின்னா இவங்க ராசி அடிப்படை, நட்சத்திர அடிப்படையும், தாராபலன் அடிப்படையெல்லாம் பார்ப்போம். ம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தயிர், பருப்பு, வற்றல் இதெல்லாம் மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ முக்கியமான வேலைக்கு போகிறோம், முக்கியமான இடத்துக்கு போய் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இவங்களுக்கு ஜிலேபின்னு சொல்லுவோம். ஓ. ஜிலேபி அது ஸ்வீட்ல பொதுவா ஜிலேபி. ஜிலேபி ஏன்னா ம். ஜிலேபிங்கிறது பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தை குறிக்கும். ஓகே. அப்போ ரோகிணி நட்சத்திரம் மிருக சீரசம் அல்வாவை குறிக்கும். ம். அப்போ இந்த ராசி இந்த இதில் தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம எடுக்கும் போடும்போது என்ன ஆகுதுன்னா முக்கிய நிகழ்வுக்கு நம்ம ரொம்ப
சாப்பிட்றோம் கொஞ்சோண்டு. ம், ஒவ்வொரு உணவும் ஒரு வைப்ரேஷன். ம், அப்போ இந்த ராசி அடிப்படையில் இது இனிப்பு கிரகங்கள் வேற. இப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது நிச்சயமாக நமக்கு பலாபலனை கொடுக்குது. இந்த இதை விட்டுட்டு நம்ம ஆப்போசிட்டாவோ முக்கியமான இடத்துக்கு போகும்போதோ ம். தவறாக பயன்படுத்திட்டு இதாக இருக்கும். நமக்கு ஜோதிடத்தில் இத்தனை சித்தர்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. கொடுத்துட்டாங்க. ம், ம், அப்போ உணவுப் பொருட்கள், தானம் கொடுக்க வேண்டியது, அபிஷேக பொருட்கள் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ம், அப்போ அதை நம்ம அதை மாதிரி பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதிர்ஷ்ட குறியீடுகள் கூட சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு ரிஷப ராசி இருக்குது. இதில் கிருத்திகைன்னா ஒரு வேல் பிளேட் சம்மந்த மாதிரி இருக்கிற ஆக்ஸ் இருக்கிற பண்ணலாம். இதே ரோகிணி சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தேர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் பயன்படுத்தலாம். இது அதிர்ஷ்ட குறியீடுகளாக வச்சுக்கலாம். இதே மிருகசீர்னா 3 கண்கள் இருக்குது, மான் சிம்பல் பயன்படுத்தலாம். இந்த வரலாறு பயன்படுத்தினா நிச்சயமாக வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஜெயிக்கக்கூடிய அம்சம் உண்டு. சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நிறைய பேர் யோசிப்பாங்க, நான் நிறைய பரிகார முறைகள் செய்றேன், பிராயச்சித்தங்கள் பண்றேன், இருந்தாலும் எனக்கு சக்சஸ் கிடைக்கல அப்படின்னு. நீங்க சொல்லக்கூடிய அருமையான எளிமையான உணவு முறைகள்லயே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவங்க தானம் கொடுக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு சில உணவுப் பொருட்களை தானமாக கொடுக்க சொல்லுவோம். இப்போ நம்ம என்னன்னா சாப்பாட்டில் கீரை சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருக்கும், அந்த சம்பந்தப்பட்ட பொருட்கள் தானமாக கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம துளசி இல்லை துளசி சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ல ரொம்ப இதாக பண்ணுவாங்க, அது செய்யப்பட்ட பொருட்களாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம நிச்சயமாக தானம் கொடுக்கலாம். ஒரு சில நாவல் பழம் இது ரொம்ப ரேராக இருக்கும். நாவல் பழம்க்கு ரோகிணி குறிக்கும். இது என்னன்னா நமக்கு அது ஆக்டிவேஷன் பாயிண்ட்டுக்காக இந்த நாவல் பழத்தில் செய்யப்பட்ட ஏதோ ஒரு பொருளை தானமாக கொடுக்கும் பொழுது நம்ம ஆக மொத்தம் என்ன நமக்கு இந்த வைப்ரேஷன் ரீதியாக மிகப்பெரிய டெவலப் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பொருளும் தானமாக கொடுத்தா நிச்சயமாக ஒரு வளர்ச்சி இருக்கும். கண்டிப்பா சார். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் ஒவ்வொரு கிரக நிலைகள் அடிப்படையில நம்ம என்னென்ன தானம் கொடுக்கலாம், எந்த ஃபுட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நிறைய நல்ல தகவல் மக்களுக்காக நீங்க ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். தேங்க்யூ. நன்றி.